தப்புங்க இதெல்லாம். ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு கோவப்பட்டு ஃபேன்ஸை வந்து திட்டுன ஒரு 3 செலிபிரிட்டிஸ் பத்தி அந்த நீங்க வந்து பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் என்டிஆர் வார் 2 படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல வந்து கலந்துக்கிட்ட இவரு பைக்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபேன் வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இத பார்த்த இவரு போயிருவான் பாத்துக்க, கத்தாம இரு, பேசட்டுமா வேணாமா, மைக்கை தூக்கி போட்டு போக எனக்கு 1 நிமிஷம் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து ஆஷா பேசியிருப்பாரு. నాకు ఒక్క సెకండ్ పట్టుది మైక్ ఇచ్చి వెళ్ళిపోతాను. அதான் அவர் சொல்லிட்டார்ல, இனிமே டிக்கெட் வாங்கிட்டு எவனுமே அவரை பார்க்க போகாதீங்களா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. Flashback. இது டூ மச். ஏங்க உங்களை பார்க்க தாங்க இவ்வளவு ஆர்வமா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இப்படி கோவமா பேசலாமா? அவன் இன்னும் திருந்தல மாமா. அண்ட் நம்பர் 2 மண்டகணம் உள்ள நம்ம இளையராஜா அவர்கள் விடுதலை 2 படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்ட இவரு மைக்க பிடிச்சி பேச போகும்போது கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கீழ இருக்கிற எல்லாருமே. இத பார்த்துட்டு இவரு கத்தாத கத்தாத, கத்துனா மைக்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பாரு. மைக்க கொடுத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இவரை எவ்வளவுதான் போட்டு அடிக்கிறது, இவர் இப்படிதான் விட்டுருங்க. அண்ட் நம்பர் 3 சிவராஜ்குமார் அவர்கள் உபேந்திரன் நடிச்ச ஒரு படத்தோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட இவரு அங்க ஒரு ஃபேன் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்த இவரு கீழே உட்காந்துக்கிட்டு அவர் வந்து மிரட்டி இருப்பாரு. அந்த ஃபேனை கோவப்பட்டு மிரட்டின மாதிரி இல்ல, அன்பா மிரட்டின மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்பர் 4 மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் இவர் ஒரு கான்சர்ட்ல வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது மைக்கு சரியா வேலை செய்யாதப்போ கடுப்பான இவரு அவர் போட்டிருக்க கேப்பை தூக்கி போட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த மைக்கை சரி பண்ணிட்டு திருப்பியும் கேப்பை வாங்கி போட்டுட்டு வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. கொஞ்சமா அவர் வந்து கோவப்பட்ட மூமெண்ட் இது. எத்தனை பேருக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனை பிடிக்கும் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க. வரட்டா.